வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. இப்போது நாம் வந்துட்டு போக போகிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ அருமனை அங்கேருந்து கரெக்டாக களியல் போகிற ரூட்டில் போய்ட்டுருக்கேன் கைஸ். இங்கே அருமனையிலேருந்து கரெக்டாக களியல் போகிற ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போது களியல் வந்துட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அருமனையிலேருந்து இது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே களியல்லேருந்து ஸ்ட்ரைட் ரோடு. இங்கே லெஃப்ட்டில் போனால் நெட்டை, ரைட்டில் போனால் திருப்பரப்பு. இங்கே ஸ்ட்ரைட்டாக போகணும். இதை நாங்கள் அருமனையிலேருந்து வர்ற ரூட்டை சொல்கிறேன் கைஸ். அருமனையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அடுத்த ஜங்ஷன் கடையாளமூடு. நீங்கள் இப்போது கடையாளமூடு ஜங்ஷனில் வந்துட்டோம் கைஸ். இங்கே இருந்து லெஃப்ட்டு, கடையாளமூட்லேருந்து லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் போதும், ஒரு 1.5 கிலோமீட்டர். கடையாளமூட்லேருந்து நீங்கள் வர்றப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஆலஞ்சலுன்னு ஒரு ரூட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் போதும் கைஸ். கைஸ், நாம் இப்போ சிட்டாறு 2 அணை இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் இங்கே கேட்டு க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ உள்ள அலோடு இல்லை. இல்லைன்னா இதுக்குள்ளாடி நடந்து போய் அங்கே டேம் இருக்கும், அந்த ஏரியாவில் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போக முடிஞ்சிருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் உங்களுக்கு நான் அந்த ஏரியாவில் அங்கே போய் உங்களுக்கு இந்த வியூ காமிச்சு தரேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ மழை காலம் இல்லை, அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது. மழை காலம் வர்றப்போ ஃபுல்லாக மழை தான். பார்த்தீங்களா, எல்லாம் அந்த அங்கே இருக்கிற 4 மலையிலையும் தண்ணி, மழை பெய்கிறப்ப தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வந்துடும். அப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. கைஸ், அப்படியே வந்துட்டுருந்தேன். இங்கே பார்க்குறப்போ இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. நான் இது யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இதெல்லாம் பார்த்து போங்க. தண்ணி வந்துச்சுன்னா போகாதீங்க தயவு செய்து. சும்மா இறங்கி பார்ப்போம் உள்ள. பார்த்தீங்களா, இதுதான் டேமுக்குள்ளே நாங்கள் நிற்கிறேன் இப்போது. பாருங்க, காலையெல்லாம் கழுவிட்டு போயிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது மீன் பண்ணைன்னு போட்டிருக்காங்க. இங்கே மீன் வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்து இங்கே வந்துடும் தண்ணி. அங்கேருந்து டேமில் போயிடும் வெளியே. பாருங்க, இங்கேருந்து அப்படியே வரும். இங்கேருந்து அப்படியே வந்து இது பின்னாடி, இது இவ்வளோ தான், ஒரு சின்ன ஐலண்டு மாதிரி. இது பின்னாடி அப்படியே வந்து தண்ணி அங்கே போயிடும். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. அதுதான் கைஸ் சிட்டாறு 1 அதோட ஷட்டர். இங்கே பார்த்தீங்களா, உள்ளே போக முடியல, அங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் இருக்கும் இது ஓப்பனிங்கு, அந்த இடத்துல தான் இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பேச்சுப்பாறை ரூட்டு போகிறப்பவே வந்துடும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அங்கேருந்து அப்படியே தண்ணி இங்கே அப்படியே வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பாறை பார்த்தீங்களா, செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், சைடில் தண்ணி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்படியே இந்த தண்ணி இங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. கீழே இறங்க முடியல, எருமை மாடெல்லாம் நிற்கிது பாருங்கள். அப்படியே போயிடும் அந்த தண்ணி. எவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த பாசியெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு விட்ருதுன்னு நினைக்கிறேன். இதில் கேமராவில் கிளியராக தெரியுமா அது தெரில. பட் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் சிட்டாறு 2ஓட சிட்டாறு 1ஓட ஷட்ரு. அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் ஓப்பன் பண்ணி விட்டுறது. அதுதான் அது ஓப்பன் பண்ணி விட்றப்போ போயிடும். வாங்க, இது உள்ளே போக முடியுமா, ஏதாச்சும் இடம் இருக்குதான்னு பார்த்து சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் கேட்டு வழியாக தான் போவாங்க. அங்கே இருக்கும் கேட்டு, அந்த கேட்டு இப்போ ஓப்பன் இல்லை. பார்ப்போம், ஏதாச்சும் முடிஞ்சால் உங்களுக்கு நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு ஏதாச்சும் உள்ள ரூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது பாருங்களேன், இதில் பார்க்குறப்ப தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. வாங்க, ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள் கைஸ், வந்துகிட்டே இருக்கிறப்போ இங்கே வந்துட்டு இது 2வது என்ட்ரன்ஸு. இங்கே கேட் ஓப்பனில் இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு. மாம்பெரிய கேட்டு அப்பா. இங்கே பாருங்கள், காஷன் போர்டு வச்சுருக்காங்க. அணையின் உட்பகுதியில் இறங்கவோ குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. நல்லதான், இங்கே யாரும் இறங்காதீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க சிட்டாறு 1. வாக்கிங் போகிறது நல்லாயிருக்கும். காலையில் வந்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கு கைஸ், அழகாக இருக்குல்ல. பாருங்க இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு, பக்கத்துல எல்லாம் கிடையாது. பாருங்க கைஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் புல் தான், உள்ளே வேணால் இறங்கலாம். பட் நாட் ரெக்கமெண்டட். உள்ளே ஏரியான்னா இறங்கலாம். இங்கே பாருங்கள், கிரிக்கெட் விளாட்றதுக்கு எல்லாம் இடம் வச்சுருக்குறாங்க. அங்கே அப்படியே நடந்து போனால் போதும். பார்ப்போம் உள்ளே இறங்கி எப்படி இருக்குன்னு. போகிற வழியே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும் அப்படின்னு. பார்த்தா ஏதோ ஒரு அந்த இது மாதிரி இருக்குல்ல, படத்துலலாம் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க தெரியுமா. இருங்க, வா. என்ன புல்லுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளூர் ஏரியாவில் உள்ளவங்களே தான் குளிக்கிறதுக்கு பர்மிட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடம். வெளியிலேருந்து வந்து யாருமே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க, அங்கே இருந்து வருது. இது சின்னதாக அப்படி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் எண்டு. அங்கே சென்ட்ரல் அங்கே ஒரு இடம் போகுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் தான் அந்த ஷட்ரு இருக்குது. ஷட்ரு இது தண்ணி நிறையப்போ ஷட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தண்ணி.
சரி வாங்க இனி அடுத்த ஏரியாவில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் கைஸ், எங்கே இருந்து இந்த தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி வருது இந்த தண்ணி, சரியான ஃப்ளோவில். இருங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் காமிச்சுறேன். பாருங்க எப்படி இருக்கு, தண்ணியை ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க கைஸ். சரியான ஃப்ளோ பாருங்க, தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இதுதாங்க கன்னியாகுமரி நம்ம பேச்சிப்பாறை அணை. அவ்வளோ நீளம், இது வெள்ளைக்காரன் கட்டினது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே போகிறப்போ தான் சொல்கிறேன். அடுத்த விலாகில் உங்களுக்கு சரியான ஒரு இது இருக்குங்க. மோஸ்ட்லி நம்ம கன்னியாகுமரியிலே மோஸ்ட்லி யாரும் போகாத இடம், டூரிஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடம். ஸோ கைஸ், இதுதான் பேச்சிப்பாறை என்ட்ரன்ஸ். இதில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது கைஸ். நான் மேலே போயிட்டு சொல்கிறேன். இந்த வழி தான் ஏறணும், போயிட்டு சொல்கிறேன்.